ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும்? நீ எதிர்பார்க்கும் அந்த நபர் எப்போதும் உன் வாழ்க்கையில் வருவாங்கன்னு தானே எதிர்பார்த்த ஆசையோடு ஏங்கி காத்திருக்கிறாய். இதோ யார் வந்தா உன் வாழ்க்கை மாறுமோ, யார் வந்தா உன் மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுமோ, யார் வந்தா உன் வாழ்க்கைக்கான எதிர்காலம் அழகானதாக இருக்குமோ, அந்த நபரை உனக்காகவே உன் வாழ்க்கையில் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனி நடக்க போகிறது எல்லாமே உனக்கு இன்ப அதிர்ச்சியாக ஆச்சரியம் தரும் விதத்தில் தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாமே நீ நினச்சது போல நடக்கலையே நினச்சி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? நான் என்ன நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிக்கொண்டே இருந்ததால் தான் உன் புலம்பலுக்கு முடிவு கொடுக்கும் விதமாக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும், நீ எதிர்பார்த்த அந்த நபரே உன்னை தேடி வரும்படியும் செய்ய போகிறேன். உன்னை புரிஞ்சுக்காம பிரிஞ்சு போனவங்க சில பேர், உன்னை பற்றி தெரிஞ்சுக்காமலே விலகி நிற்கிறவங்க சில பேர், உன்னை புரியாதவங்களுக்கு புரிய வச்சு, உன்னை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சு, அவர்கள் உன் வாழ்வில் வந்து அதன் மூலமாக நீ மகிழ்ச்சியும் மனது சந்தோஷமும் கொள்ளும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன் செல்லவே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் உன்னை வேணான்னு விலகி போகிறதுக்கு காரணம் உன் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளாதது தான். அவங்க எல்லா இடத்துலையும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க, பொய் பேசுவாங்க, ஆமாம் ஆமான்னு எதிரில் இருக்கவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுவாங்க. ஆனால் உனக்கு அவர்களைப் போல நடிக்கவும் தெரியாது, அவங்கள போல பேசவும் தெரியாது. அதனாலேயே அவர்கள் குணத்துக்கும் அவர்களுடைய நினைப்புக்கும் தகுந்தபடி நீ இருக்க மாட்டேன்றதுக்காக உன்னை விலக்கி வச்சாங்க. ஆனால் இப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நீ எப்போதும் நீயாக இருந்தாலே போதும், யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க வேணாம். மற்றவங்களுக்கு உன்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும், உன்னை நான் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான உன்னை புரிந்து கொள்ளாத இந்த மனிதர்களுக்கு அவர்களுக்கு புரிதல் குணத்தையும் உன்னுடைய அருமை பெருமையை தெரிய வைக்கவும் நான் தயாராயிட்டேன். நீ தன்னம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கான வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. எந்த சுயநலமும் இல்லாமல் பொதுநலமான நல்ல எண்ணத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நல்ல செயல்களை செய்கிற உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் உனக்கு முழு பலமாக உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் நிலைமையை உயர்த்த வந்திருக்கேன். உன்னை உண்மையாக நேசிச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய தாயாக தோழியாக எல்லாமுமாக நான் இருப்பேனேன்னு செல்லமே. உன்னை புரிஞ்சிக்க முடியாதவங்க தான் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறாங்க. அதனால் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ கவலை கொள்ளாதே. நீயாக உன் இயல்பாக இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் எப்போதும் நல்லவங்களுக்கு காலம் இல்லை. நல்லவங்களையும் இந்த உலகம் அவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்காது, ஏற்றுக்காது. ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட தேவையில்லையேன்னு செல்லமே. யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ அமைதியாக மௌனமாக பொறுமையாக இருந்தாலே அதுவே உனக்கான ஆயுதமாக மாறி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை கொடுக்கும். எந்த அளவுக்கு பொறுமையும் கோபமும் உனக்குள்ளே இருக்கோ அந்த அளவுக்கு உன் நல்ல மனசு பற்றி எனக்கு தெரியும். பொறுமையை நீ தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் நான் உன் கூட இருப்பேன். நீ கோபத்தை தேர்ந்தெடுத்தாயே ஆனால் நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன்ற உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ. அதனால் எப்போதும் அன்போடு பொறுமையோடு பாசமாக மட்டுமே இருக்க கற்றுக்கோ. எதையும் கடந்து போகும் மனப்பக்குவத்தோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையான நீ இப்போ எவ்வளவோ கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு பக்குவமாயிட்ட. அதனால் இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த துன்ப காலங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சிறப்பாக இன்பமயமாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உனக்குள் இருக்கும் இயற்கையின் ஆற்றலாக தெய்வ சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருந்து என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளித்தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய வரங்கள் மூலமாக உறவுகள் நிலச்சி நிற்கும். நிம்மதியான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். இனி வரக்கூடிய காலம் உனக்கான காலமாக வெற்றி காலமாக நிச்சயமாக இருக்குமேன்னு செல்லமே. நீ நினச்சது நிச்சயமாக நடக்க தான் போகுது. அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயப்பட்டு மனசை கவலைக்கு உள்ளாக்காதே. நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும்
இப்போது மிக பெரிய அளவில் பலன் தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். நீ பயப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு ஒரு வழிகாட்டத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. நீ விட்டுட்டு போனது எல்லாமே மீண்டும் உன்னை தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்த்ததை விட மேலான மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. என் அருள் உனக்கு துணையாக இருப்பதின் மூலமாக நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்க தான் போகுது. நீ முதல்ல மனசுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வா. நம்பிக்கையோடு நீ இருந்தால் நிச்சயம் நல்லதே உனக்கு நடக்கும். ஒருத்தரை நம்பிட்டோம்னா அவர்கிட்ட எல்லா மனசில் இருக்கிறதையெல்லாம் சொல்லிட்டோம்னா உன் பிரச்சனை தீர்ந்துரும்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே. உன்னை தவிர நீ வேற யாரை நம்பினாலும் யாரை சார்ந்து நின்றாலும் உன் வாழ்க்கை மாறாது என் செல்லமே. அப்புறம் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக வாழவும் முடியாது. அதனால எப்போதும் யாரையும் எதிர்பார்த்து சார்ந்து இருக்காதே. நீ உன்னை நம்பினால் மட்டும்தான், நீ யோசிச்சா மட்டும்தான் உன் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். ஏன்னா உன் வாழ்வின் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு மட்டும்தானே நன்றாக தெரியும். உண்மை என்னன்னா உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை பற்றியும் உன்னுடைய சூழ்நிலைகளை பற்றியும் உன்னை சுற்றி நடக்கிறத பற்றியும் உன்னை விட இங்கே வேறு யாருக்கும் சரியாக தெரியாதல்லவா. நீ மனசு வச்சினா உன்னை நீ நம்பினால் மட்டுமே உன் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். உனக்குள் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்ட தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் சுவாசத்திலும் தைரியத்திலும் நீ எடுக்கும் முடிவுகளிலும் எல்லாவற்றிலும் இந்த வராகி அம்மா கலந்தே இருக்கேன். என்னை எங்கேயும் நீ வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ மனசுக்குள்ள நம்பிக்கை வச்சாலே உனக்குள் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த வராகி அம்மா உனக்கான விஷயங்களை சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன். நீ உன்னை நம்பும் அந்த நொடியிலேயே உன் பிரச்சனைகளுக்கான கதவுகள் தானாக திறக்கத் தொடங்கும். நான் உன் கூடவே இருந்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்கிறேன். நீ தேடிய எல்லாமே, நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன் என் செல்லமே. நீ ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் நானே உனக்கான வாய்ப்பை உன் கண்களில் காட்ட போகிறேன். நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதும், நீ செய்த பிரார்த்தனைகளும், நீ செய்த உழைப்பும் எல்லாமே உனக்கான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளையும் இந்த வராகி அம்மா நான் உனக்கு உருவாக்கி தர்றேன். என் அருளால் இனி நீ மிக சிறப்பாக வாழப்போகிறாய். உன் மனசில் எந்த பயமும் சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு 2 கைகளையும் என்னிடம் ஏந்தி கொண்டு வந்தாலே உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி அள்ளி உன் கைகளில் கொடுத்து உனக்கு மன நிறைவை உண்டாக்குவேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற மாற்றம் என்பது உன் வாழ்க்கையை நிச்சயமாக உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறும்படியும், நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நன்மையும் நல்ல விஷயங்களும் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கதால தான் உன் மனதில் இருக்கும் துயரத்தின் பாரத்தை இறக்கி வைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துறேன் செல்லமே. இதுவரைக்கும் நீ பட்டது எல்லாமே வெறும் சோதனைகள் மட்டும்தான். இப்போதுதான் உன் வாழ்க்கை உண்மையாக ஆரம்பிக்க போகுது. இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ வாழ்ந்த சோதனை வாழ்க்கைக்கும் சேர்த்து நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். உன் வாழ்க்கைக்கான உயர்வை உண்டாக்கி இனி எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன். நீ விட்டுட்டு போனதெல்லாம் இனி வெறுமையாக இருக்காது. உனக்கான ஒரு புது இடத்தை புது வாய்ப்பாக உயர்வாக உருவாக்கி உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதங்களை நான் நிரப்பி தரப்போகிறேன். இனி எப்போதும் நீ மனநிறைவோட மகிழ்ச்சியோடு இருக்கும்படி இந்த வராகி அம்மா நானே உன்னை கைப்பிடித்து வழி நடத்துகிறேன். உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வைக்க நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நீ என் மேலே நம்பிக்கை வைத்ததின் பலனாக உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தர வந்திருக்கேன். நீ நம்பிக்கையோடு காத்திருந்ததை மட்டுமல்ல, உனக்கு உண்மையாக என்ன தேவையோ அதையும் கூட சேர்த்தே நான் தருவேன் என் செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளையான நீ எப்போதும் என் சந்தோஷத்தோடு மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அதனால தான் உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் அனைத்தையும்
நான் இரட்டிப்பாக கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோடும் நல்ல நம்பிக்கையோடும் இருக்கும்படி நான் செய்கிறேன். நீ நல்லபடியாக வாழ்க்கையை ஜெயிச்சு உயர்வடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உனக்கு துணையாக இருந்து நானே வழிகாட்ட போகிறேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கு பொருந்தாத ஒன்றை சுமந்து கொண்டு வைத்து கொண்டு நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். உனக்கும் உன் மனசுக்கும் உன் வாழ்க்கைக்கும் பொருந்தாத விஷயங்களை எல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கு பொருந்துவது போல உன் மனசுக்கு விரும்புவது போல எல்லாவற்றையும் உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்த்துட்றேன். நீ எப்போதும் கடந்து போன நாட்களை பற்றி யோசிச்சு கவலைப்படுறியே தவிர கடந்த காலத்தில் எவ்வளவு ஏமாளியாக இருந்திருக்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையில் நீ எப்படி எல்லாத்தையும் நம்பி ஏமாளியாக வாழ்ந்தங்கிறது உனக்கு புரிய வரும். உன்னை மதிக்காதவர்களையும் உன்னைக்கு தேவைக்கு பயன்படுத்துபவர்களையும் மட்டுமே நம்பி நடந்தாய். அவர்களும் உன் மனசை புண்படுத்தும் வார்த்தைகளையும் செயல்களையும் செஞ்சிட்டு கொஞ்சம் கூட உன்கிட்ட மன்னிப்பும் கேட்காம மன வருத்தமும் கொள்ளாமல் எந்த அளவுக்கு உன்னை தேவைக்கு பயன்படுத்தினார்கள். யார் உனக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் எவ்வளவுதான் உன் மனசு காயப்படும்படி பேசினாலும் நீ எதையும் மனசுல வச்சுக்காம மன்னிச்சு மௌனமாக தானே வாழ்ந்து கொண்டிருந்தாய். இதுக்கெல்லாம் காரணம் நீ அடுத்தவங்க நிழலில் அவர்களை நம்பி வாழ்ந்ததுதான். இப்போது யாரையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உன்னை என் கரங்களால் ஏந்தி தாங்கி கொண்டு உன்னை வழி நடத்த இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். நானே உன்னை ஆட்கொண்டு நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன் மனசையும் பாதையையும் உனக்கு நல்ல திசையையும் இந்த வராகி அம்மா நல்ல முறையில் வழி நடத்துகிறேன். இனிமே தவறான மனிதர்களுக்கு நீ இடம் கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் நல்லவர்களே இருக்கும்படியும் நல்ல விஷயங்களே நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்.